Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்றைய வரை திமுகங்கிற அந்த பட்டத்தோட இன்றைய வரை இருந்து எங்க கலைஞர்லாம் மூச்சு அந்த அளவு உயிரளவுக்கு நான் இருந்தேன். உயிரே கொடுப்பேன், இப்பவும் கொடுப்பேன். கலைஞர் தான் எனக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இருந்த வீடெல்லாம் கட்சின்னு செலவழிச்சு கட்சிக்கு எந்த தலைவர் ஆர்ப்பாட்டம் அடிச்சானா போயிடுவேன். அவங்க தலைவர் அடிச்ச விலைவாசி போராட்டம், இந்திய எதிர்ப்பு, எல்லா இதுலையுமே நான் கலந்துருக்கேன். பையன் 93 திருவனந்தபுரத்துல இறந்து போனான். அந்த நேரத்துல என்னை அரசு சொன்னாங்க, பிரிவெண்ட் அரசு. அப்ப நான் திருவனந்தபுரம் பையனை பார்க்க போக முடியாது. இயக்கத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எப்பவும் கருப்பு சுத்தின்னு தருவாங்க. போலீஸ்ல ரொம்ப அடி. அப்பெல்லாம் போலீஸ் இந்திய எதிர்ப்பு போஸ்ட் ஆபீஸ்ல, நாங்குநேரி போஸ்ட் ஆபீஸ்ல இந்திய அடிக்கும் போது அதோடைய தலைமை முற்று. நெல்லை மாவட்டம் டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் 84 வயதான SD நாதன். திமுகவை சேர்ந்த இவர் 1966களில் இருந்தே முழு நேர தொண்டனாக கட்சி பணிகளை மேற்கொண்டு திமுகவையே பிராண காற்றாக சுவாசித்து வருபவர். சுமார் 58 ஆண்டுகளாக திமுக எனும் ஆலமர இயக்கத்தோடு பயணித்து தன்னுடைய சொத்தையும் விற்று தீர்த்து யாரையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துள்ளார். அதே நேரம் இன்றளவும் தங்குவதற்கு வீடில்லாமல் இருக்கும் SD நாதன் இத்துப்போன 2 அறைகள் கொண்ட வாடகை வீட்டில் வசிக்கிறார். தற்போது நோய் நொடிகளோடு கவனிக்க ஆளின்றி கதியற்று போன நிலையில் இருக்கிறார் SD நாதன். அவரது வாழ்க்கையின் சிக்கலான நிலையை கட்சியினரின் மூலம் அறிந்த நாம் நெல்லை டவுனில் இருக்கும் அந்த பழைய வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தோம். அப்போது SD நாதனிடம் திமுக பற்றியும் அவரது போராட்ட பயணம் பற்றியும் கேட்டபோது கண்ணை மூடி சற்று நேரம் பழைய நினைவுகளுக்குள் போனவர் தளர்ந்த குரலில் பேசத் தொடங்கினார். நாங்குநேரி அருகே வலியநேரி சுற்றியுள்ள 13 கிராமங்களுக்கு 4 தலைமுறைகளுக்கு முன்னமே பண்ணையாராக இருந்த எங்க சங்கர நாராயண பிள்ளையின் வாரிசு பரம்பரையில் வந்தவர்கள் எங்கள் குடும்பம். அந்த காலகட்டத்தில் ஏராளமான நிலங்கள் பண்ணைக்கு சொந்தம். வழி வழியாய் வந்த எங்க பரம்பரை தண்ணி பஞ்சத்தால அழிஞ்சுது. அப்படி போனது போக மிச்சமிருந்த நிலத்தை வித்துட்டு 1966ல குடும்பத்தோட திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். ஆரம்பத்திலேயே தலைவர் அண்ணா கலைஞர் மேல ரொம்ப பிடிப்பும் பாசமும் இருந்துச்சு. எல்லாம் இருந்தும் திமுக கொள்கையால முழு நேர தொண்டனாயிட்டேன் என உருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார். பெரிய பண்ணையார் நாங்குநேரி தாலுகாலே பெரிய பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த இதுல நான் கொஞ்சம் கட்சின்னு அதிலேயே வந்துட்டேன். கட்சி தான் எனக்கு முக்கியம். கட்சி கலைஞர்னா ரொம்ப எனக்கு அது அப்படியே ஒரு உடம்புலேயே அவர் கலைஞர் தான் எனக்கு முக்கியம். எதுக்கு வந்துட்டேன். என் தாயார் இருந்தாங்க, பென்ஷன் வந்தது. அப்பா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல போலீஸ் ஏட்டா இருந்தாங்க. என் தந்தை போலீஸ் ஏட்டா இருந்தாங்க. தந்தை இறந்த பிறகு அம்மாவோட தாயாருடைய பென்ஷன் வந்தது. அந்த பென்ஷனும் இருந்த நேரத்தில் தாயார் 100 வயது வரைக்கும் இருந்தாங்க. அதை வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் தெருக்கூட்டம் நடத்துவோம், வீடு வீடாய் போவோம், இதுதான் பிரச்சாரம். கட்சியோட பேச்சாளரை வர வச்சு தெருக்கள்ல பொதுக்கூட்டம் போடுவோம். அதுக்கு நோட்டீஸ் அடிச்சுட்டு வீடு வீடா கொடுப்போம். அதுக்கான சுவரொட்டி, தட்டி போர்டு எழுதுறது, பொதுக்கூட்டம்னு எல்லாமே என்னோட செலவு தான். நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கலைஞருடன் சிறை சென்றது, போராட்டங்களில் முன்கள போராளியாக நின்றது, நீதிமன்றங்களில் அலைக்கழிக்கப்பட்டது என ஒவ்வொன்றாக நெஞ்சை நிமிர்த்தி பேசினார். 15 நாள் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் நிர்மாணில் இருந்தேன். தலைவர் கலைஞரோட இருந்தேன். தலைவரோட அரசா எல்லாரும் போயிருந்தோம். செய்யும் பொன்மொழி, நான் போலீஸ் கண்ணன் மாநில பேச்சாளர், எல்லாரும் அதுலேயும் கலந்துக்கிட்டோம். அப்புறம் திருநெல்வேலியில் நெல்லையில் சமச்சூர் கல்வி, அது கல்யாண ஸ்கூலில் மாலராஜா எக்ஸாம்பிள் தலைமையில் இங்கே கலந்துச்சு. அதுக்கு ஜெயில் தண்டனை 7 நாள், 7 வருஷம் கோர்ட்டுக்கு அலைக்கழிக்கப்பட்டேன். 7 வருஷம் கோர்ட்டுக்கு அலைக்கழிச்சு. அப்புறம் தலைவர் அரெஸ்ட் ஆனா அதுக்கும் அரெஸ்ட் ஆனேன். அப்புறம் எல்லா போராட்டம் விலைவாசிகள் எது இல்லாமல் தலைவர் வைக்க போராட்டங்கள் கலந்துக்கிறேன். இப்போ ஒன்று நடந்ததில் என்னது, மன்னார்பேட்டையில், அதுலேயும் நான் கலந்துருக்கேன். எல்லா இதுலையுமே நான் கலந்துருக்கேன். பையன் 93 திருவனந்தபுரத்தில் இறந்து போனான். அப்போ சோதனை எனக்கு பெரிய சோதனை.
சரி. அந்த நேரத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க, பிரிவெண்ட் அரெஸ்டர். அப்போ பாளையங்குடி சென்ட் ஜெயிலில் இருந்தேன். அப்போ நான் திருவனந்தபுரம் பையனை பார்க்க போக முடியல. சரி. அது மனவேதனை அந்த நேரத்தில். பாத்தீங்களா பையனை பார்க்க முடியல. பார்க்க முடியலையா? ஆமாம். 57 ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த எஸ்.டி. நாதன் அவருக்கென எதுவும் செய்து கொள்ளவில்லை. வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நாள்தோறும் அன்றாட உணவுக்கே சிரமப்படும் எஸ்.டி. நாதன் சொந்த வீடு கூட இல்லாமல் வாடகை வீட்டில் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவருடைய மனைவி மகமாயி ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலேயே நாட்களை கழிக்கிறார். நாதனின் ஒரே மகளான சங்கர கோமதி எம்.காம் கோஆபரேட்டிங் மேனேஜ்மெண்ட் படித்தவர். சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு. இருந்த வீடெல்லாம் கட்சின்னு செலவழிச்சிட்டேன். கட்சிக்கு எந்த தலைவர் ஆர்ப்பாட்டம் அடிச்சாலும் போயிடுவேன். கட்சி ஆர்ப்பாட்டம்னா தலைவர் கலைஞர்னா எனக்கு போதும், வேற எதுவும். அந்த அளவுக்கு அவர் வேலை ரொம்ப பட்டுள்ளதான் இருந்தது. வீட்டு வாடகை எவ்வளோ ஐயா? வீட்டு வாடகை 2000 ரூபாய் வாடகை. இது உங்களுக்கு மக கொஞ்சம் உதவி பண்றேன். கடை வச்சு மக வச்சு யாரையும் பேசியும் படிக்க எனக்கும் கொஞ்சம் மக உதவி பண்றேன். ஆமா, வேற எந்த உதவியும் கிடையாது. கண் ஆபரேஷன் ஆயிருக்கு, பல்லு கிடையாது, ஒரு பல்லு கிடையாது. பல்லு எல்லாம் காது கேட்காது. ஐயா வயசு என்ன இருக்கும்? 80 ஆகும். இப்போ சப்போர்ட்டுகள் எப்படி இருக்குங்க? இப்ப சப்போர்ட் எந்த இதுவுமே எனக்கு இப்ப இது நிரந்தர வருமானம், தாயார் பென்ஷன் இல்லை, ஒண்ணும் இல்லை. மாதவரம் அந்த ஓஏபி வருது. அந்த ஓஏபி வச்சு காலத்தை கழிச்சு 2006 போது திமுகவின் அப்போதைய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த திமுக புள்ளியை சந்தித்து அவரது துறையில் ஏதாவது ஒரு வேலை போட்டு தரும்படி வேண்டி இருக்கிறார். ஆனால் அமைச்சரோ ஏதேதோ சொல்லி தட்டி கழித்து விட்டாராம். வேறு வழியில்லாத சங்கர கோமதி சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் ரோட்டோர கடை போட்டு தன் 2 பிள்ளைகள் கணவரோடு சிரமப்பட்டு வருகிறார். ஒரு பொண்ணு இருக்கா, அவன் மெட்ராஸ்ல பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கா. மெட்ராஸ் சோழிங்கநல்லூர்ல அதை கடை வச்சு அந்த 2 பிள்ளைய பேரன் பேத்தியும் படிக்க வச்சுட்டு இருக்கா. ஒன்று சாரதா, திருநெல்வேலி பாளையங்கோட்டை சாரதால 11th படிக்க பேத்தி. மெட்ராஸ் செரிமங்கலத்தில் பொறியியல் கல்லூரி, அதில் பேரன் படிக்கிறான் காலேஜில். மக கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பிளாட்ஃபார்ம் கடை வச்சு என் பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா. மனைவிக்கு ஆஸ்மா இருக்காங்க. மனசை பார்க்கவும் ஹாஸ்பிட்டல் போகவும் அலைகிறேன். வீட்டு வாடெல்லாம் கொடுக்க முடியல. வீட்டு வாடகை ரொம்ப சோதனையில தான் இருந்துட்டு இருக்கு. இருந்த போதிலும் கடையில் போகிற காலம் வரை கரை வேட்டியும் திமுக கட்சியும் தான் மூச்சு, பெரிய சொத்து என்றிருக்கிறார் எஸ்.டி. நாதன். திமுகவின் முழு நேர தொண்டனான இவரை கட்சி தலைமை கண்டுகொள்ளுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நாங்குநேரி போஸ்ட் ஆஃபீஸில் இந்தி அடிக்கும் பொழுது அதோடைய தலிம்பு முட்டு எனது சொந்த ஊர் நாங்குநேரி தாலுகா வலியநேரி கிராமம். அந்த ஊர் பண்ணையார். பண்ணையார் குடும்பத்தில் இருந்த நாங்குநேரி பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்தி எதிர்ப்பு அந்த நேரத்தில் மிகவும் காங்கிரஸ் ஆதிக்கத்தில் இன்ஸ்பெக்டர் முத்தியா நாடார், எஸ்ஐ சார்லஸ் அவர்களால் மிகவும் தாக்கப்பட்டு சென்னை புறப்பட்டு போனேன். சென்னை சென்றவுடன் கலைஞரை சந்தித்த பிறகு கலைஞர் பேர் ரொம்பவும் பற்றுதலாக இருந்தேன். தமிழ்நாட்டை எல்லாரையும் அழைக்கக்கூடிய நானும் ஒரு முக்கியமான எஸ்ஐ நாதன், நெல்லை எஸ்ஐ தான் என்னுடைய பேர். முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டில் பேர்களை சொல்லும் பொழுது என்னுடைய பேரும் குறிப்பிடத்தக்க நானும் ஒருவன். நெல்லை எஸ்ஐ நாதன் முக்கியமான பேர்கள் நானும் ஒருவன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.